பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களுக்கு சமீபத்தில கால்ல காயம் ஏற்பட்டு, தொடர்ந்து அவங்க சிகிச்சையில இருந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில அவங்கள பத்தின தகவல் ஒண்ணு சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளினியான விஜே பிரியங்கா அவர்கள் சமீபத்தில அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஃபோட்டோ ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்களோட இடது கால்ல பயங்கரமான காயம் ஏற்பட்டு மொத்தமா வீங்கி இருந்துச்சு. இதனால என்ன ஆச்சு அவங்களுக்கு? எப்படி இருக்காங்க? அப்படின்னு ரசிகர்கள் கேட்டு வந்தாலுமே, அது எப்படி ஆச்சு? என்ன ஆச்சு? அப்படிங்கிறத விஜே பிரியங்கா அவர்கள் எதுவும் ஷேர் பண்ணாம இருக்காங்க. இந்த ஒரு நிலையில அவங்க தொடர்ந்து சிகிச்சையில இருக்காங்களாமா. டேப்லெட்ஸ் எடுத்து வந்துட்டு இருக்காங்களாமா. கொஞ்சம் கூட நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லியிருக்காங்களாமா. இந்த ஒரு நேரத்தில தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, விஜே பிரியங்கா அவர்களுக்கு ஏற்கனவே அவங்களோட உடல்ல ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதோட சேர்த்து இப்ப அந்த கால் வீக்கமும் இருக்கிறதுனால தொடர்ந்து அவங்கள டயட்ல இருக்க சொல்லியிருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம அளவுக்கு அதிகமான மாத்திரை இப்ப அவங்க சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கால் வீக்கம் குறையணும் அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு அவங்களோட கணவர் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. பொதுவாவே அவரு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க இப்ப இந்தியா வந்திருக்காங்க இல்லையா? அதனால பிசி பண்ணிருவாராமா. அவங்க எப்படி இருக்காங்க? என்ன பண்றாங்க? அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. அப்படி அவரு விசி பண்ணி பேசம்போது அவங்களோட ரூம்ல கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஃபுல்லாவே மாத்திரைகளா இருந்திருக்கு. இத பார்த்து அவரு ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காரு. "இவ்வளவு மாத்திரைகளா நீங்க போடணும்? காலுக்கு என்னாச்சு? அந்த அளவுக்கு மிகப்பெரிய இஷ்யூ எதுவும் இருக்கா? ஒருவேளை உங்களுக்கு முடியலன்னா சொல்லுங்க. நான் இந்தியா வரேன். அப்படி இல்லன்னா நீங்க இங்க வந்துருங்க. இங்க ஹை டெக்னாலஜி இருக்கு. நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். உங்களோட கால இங்க சரி பண்ணிக்கலாம்." அப்படிங்கிற மாரி அவரு பிரியங்கா அவர்கள்ட்ட பேசியிருக்காரு. பட் பிரியங்கா, "இல்ல, இல்ல காலுக்கு மட்டுமே இவ்வளோ மாத்திரை இல்ல. வேற ஒரு சில விஷயங்களுக்காகவும் மாத்திரை குடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் 1 வீக் மட்டும் தான் சாப்பிடுறது. கொஞ்ச நாள்ல சரியா போயிருச்சுன்னா பிரச்சனை இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாமா. என்ன இருந்தாலும் ஆஸ் அ கணவனா ஒய்ஃப் இவ்வளோ மாத்திரைகள் சாப்பிடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரு ரொம்பவே பதறி போயிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில சோசியல் மீடியால வெளியாகியிருக்கு. இத பார்த்துட்டு நெறைய பேரு நெறைய விதமான கருத்துக்கள ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மேலும் ஒரு சில ரெமிடீஸையுமே ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஒரு விஷயம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது ரெமிடீஸ் தெரியுமா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சமீபத்தில ஒரு இன்டர்வியூல ஆக்டர் அண்ட் புரொடியூசரான தியாகராஜன் அவர்கள் சமீபத்தில அவர பத்தி வந்திருந்த ஒரு நியூஸுக்கு விளக்கம் குடுத்திருந்தாரு. அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில மம்பட்டியான் படத்தோட பாட்டு பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த ஒரு பாட்டு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வைரலாகி இருந்துச்சு. அந்த ஒரு டைம் இந்த பாட்டுக்கு காப்பிரைட்ஸ் வாங்கியிருந்தாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. இது குறித்து தியாகராஜன் அவர்கள்ட்ட கேட்கும்போது, அந்த டீம் என்ன அணுகல. அந்த பாட்டுக்கு காப்பிரைட்ஸ்லாம் வாங்கல. நெறைய பேர் என்ன கேஸ் போடுங்க. அவங்க கிட்டேருந்து பணம் வாங்குங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அதில துளி கூட விருப்பமே கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா நான் அந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அந்த படம் நாங்க கஷ்டப்பட்டு உருவாக்கி இருந்தது. அது மக்கள்ட்ட போய் சேரணும்னு தான் உருவாக்கியிருக்கோம். அத மறுபடியும் மக்கள்ட்ட போய் சேர்த்ததுக்கு நான் தான் அவங்களுக்கு பணம் தரணும். உண்மையாலுமே அந்த படம் நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு வச்சிருந்த சீசன், அந்த இடம் அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அது இப்ப மறுபடியும் ட்ரெண்ட் ஆகியிருக்கு. அது எல்லாத்துக்கும் அந்த படக்குழுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. தியாகராஜன் அவர்களோட இந்த ஒரு மெச்சூரான ஸ்பீச் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்ப பெற்றிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.